ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் எல்லாம் நந்தினிகிட்ட பேசிட்டு வெளியே போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் சந்திரன் நந்தினி பேசும் விஷயம்லாம் நினைச்சிட்டு கோபத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் ஹெலனா அந்த இடத்துக்கு வராங்க. சந்திராவை பார்த்த உடனே ஹெலனா, என்னாச்சு சந்திரா, ஏன் முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவ்வளவு துணிச்சலா அவளுக்கு எப்படி என்னை பற்றி சொல்லலாம், யாரா இருந்தாலும் சரி என்னோட தாய் தந்தையை பற்றி சொல்றதுக்கு உரிமை இல்லை. அவளோட குடும்பம் என்னோட குடும்பத்தை சின்ன பணமா ஆக்குச்சு. அப்படி இருந்தும் அவளோட குடும்பத்தை நான் எதுவும் செய்யாம இந்த அரண்மனையில் நான் தங்க வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இவளையோ இவங்க அண்ணியோ தாயோ எதையும் செய்யாம இருக்கேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே ஹெல்னா, அமைதியாரு சந்திரா, அவளை பத்தி நினைச்சு உன்னோட மனசை கெடுத்துக்காத, உன்னோட நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அவ நம்மளோட பகைவனோட மக. அவளை பத்தி நீ சிந்திச்சு உன்னோட நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில நந்தினி அவங்க அறையை விட்டு வெளியே வரும்போது ஒரு நிழலை பாக்குறாங்க. அந்த நிழலை பார்த்த உடனே யாரோட நிழல் இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறாங்க. பின்தொடர்ந்து போய் இந்த நேரத்துல யாரு பூஜை அறைக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு ஆண் பூஜை அறையை நோக்கி போறான். அவரை பின்தொடர்ந்து சாயா போறாங்க. சாயா பார்த்த உடனே நந்தினி சாயாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நந்தினி மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. சாயாவும் அந்த ஆணும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சாயா, சத்யா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் பேர் சத்யா போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடியே சந்திச்சுட்டு இருந்தோம். ஆனா சந்திரன் அரசனானக்கு அப்புறம் நான் இப்போ உன்னைய சந்திக்க முடியல அப்படின்னு சாயா வருத்தப்பட்டு இருக்காங்க. அவரும் அடிக்கடி ரகசியமா சந்திக்கிறது சரியில்லை. நம்ம முதல்ல வைசாலியில் சந்திச்சோம், காதல் செஞ்சுட்டு இருந்தோம். நான் இப்ப உன்னோட அண்ணன் மகத அரசன், நீ இளவரசிய என்ன மாதிரி சாதாரண ஆளு காதலிச்ச தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். இந்த தடவை உங்க அண்ணனுக்கு நகை செய்யறதுக்காக வந்தேன். ஆனா ஒவ்வொரு தடையும் இதே மாதிரி ரகசியமா பார்க்க முடியாது. இதை கேட்ட சாயாவும், ஆனா நான் இளவரசியா நினைக்கலையே, நான் உன்னைய தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ல சத்யாங்கிறவரும், நீ புரிஞ்சுக்கோ, நீ இப்போ ஒரு இளவரசி, உன்னைய நான் ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லை. ஏன்னா நான் அப்படின்னு சொல்ல வர நேரத்துல ஒரு நிழல் தெரியறத பாத்துறாரு. அந்த இடத்துக்கு நந்தினி வந்து நிக்கிறாங்க. நீங்களா அப்படி சொல்லிட்டு சாயா சத்யாங்கிறவரை போக சொல்லிடுறாங்க. நந்தினி வந்து இடத்துல வந்த உடனே, சந்திராவை நான் பாக்குறதுக்கு முன்னாடி சத்யாவை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். நான் இப்ப அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள நந்தினியும், எதுக்காக இவனை நீ ரகசியமா காதலிச்சிட்டு இருக்க, திருமணம் செய்யணும்னு நீ விரும்பினேன்னா சந்திராட்ட சொல்லிரு அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே சாயா, அவன் புரிஞ்சுக்க மாட்டான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு நந்தினி கேட்டோடனே, கோவப்படதான் தெரியும், காதல் பத்தி தெரியாது, அவனுக்கு யுத்தம் தான் தெரியும், பழிவாங்க தான் தெரியும், காதலோட அர்த்தம் கூட அவனுக்கு தெரியாது. ஒருவேளை அவனே புரிஞ்சுக்கிட்டா கூட ஆச்சாரியர் சொன்னபடி தானே நடக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாம்ராஜ்யத்தை தவிர வேற என்ன தெரியும்? அவன் ஏதோ ஒரு இளவரசர் கூட தான் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு பார்ப்பான். அதுவும் மகதத்தோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காகத்தான். கடைசியில் என்னோட திருமணம் ஒப்பந்தம் படி தான் நடக்கும் அப்படின்னு சாயா சொல்ல நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சாயா, நந்தினி, இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. ஒருவேளை ஆச்சாரியத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவரு சத்யாவை கொன்றுவாரு அப்படின்னு சாயா சொன்ன உடனே, என்ன அப்படின்னு அதிர்ச்சியாகி நந்தினி கேட்குறாங்க. சாயா, நீங்க இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க. நான் இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இது மாதிரி யாரையோ நீங்க காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு சாயா கேட்ட உடனே நந்தினி அவங்க தந்தையை நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு, என் தந்தையை மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். தந்தையோட அன்பு வேற, காதலோட அன்பு வேறன்னு எனக்கு தெரியும். ஆனா அதோட சக்தி ஒன்று போல இருக்கும். நீங்க யாரை மனப்பூர்வமா காதலிக்கிறோமோ அவங்களுக்காக எதையும் தியாகம் செய்வோம், அவங்களுக்காக உயிர் கூட விடுவோம் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே, நானும் சத்யாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், அவனுக்காக நான் உயிர் கூட விடுவேன். ஆனா அவன் உயிர் விடுறத என்னால தாங்கிக்க முடியாது. தயவுசெய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. காட்சியில ஹெல்னா சாப்பிடறத காட்டுறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன இப்படி சமைச்சிருக்க, சமைச்சது யாரு, ருசியாவே இல்ல, சமைச்சத இங்க கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. பணிப்பெண், மன்னிக்கணும், இன்னைக்கு சமைச்சது நான் தான். சமைக்கக்கூடிய பணிப்பெண் உடல்நிலை சரியில்லாதனாலதான் நான் இன்னைக்கு சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஆடு வந்து சின்னதா இருக்கிறனால வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமா, என்னோட
உணவு விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா, உணவுல இறுதியும் நல்லா இல்லைன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இதை கேட்ட துருதுராவும் இன்னைக்கு எந்த பனிப்பெண்ணோட இருதயத்தை சாப்பிட்றாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹெலனாவும் பனிப்பெண்ணும் ஆட்டோட இருதயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. துருதுராவோ சந்திரா சொன்ன பொய்யை நம்பிக்கிட்டு எல்லாமே தப்பு நினைக்கிறாங்க. ஹெல்னா பார்த்த உடனே துருதுரா உள்ளே வா, அங்க ஒளிஞ்சிட்டு நிக்கிற அப்படின்னு ஹெல்னா கேட்ட உடனே இது ராஜமாதா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதை உள்ள கொண்டு வந்து கொடு, அங்க நின்னா இங்க இருந்தே நான் வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாம் அங்க போய் நின்ன உடனே எனக்கு வேற ஒரு இருதயம் வேணும் அப்படிங்கிறாங்க. கேட்ட துருதுராவும் ஒரு அப்பாவி பனிப்பெண்ணோட இருதயத்தை இப்படி சாப்பிட்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு இருக்கிற போதே நான் என்ன செய்ய துருதுரா, சின்ன வயசுல இருந்து இப்படி நான் இருதயத்தை சாப்பிட்டே பழகிட்டேன், அறிவு கட்ட பனிப்பெண்ணுக்கு இது கூடவா புரியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதையும் சின்னதா இருந்தா என்ன, சின்னதா இருக்கிறது தானே அதிக ருசி இருக்கும் அப்படின்னு துருதுரா பார்த்து கேட்டோடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு துருதுரா அந்த உணவை பார்த்துட்டு இது ஏதோ சிறு குழந்தையோட இருதயம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. பனிப்பெண்ணும் ஆமா இது சிறு குழந்தையோட இதயம் தான் அப்படிங்கிறாங்க. அதிக வலி ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு துருதுரா சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை, நான் ஒரே போட போட்டேன்னு பனிப்பெண் சொல்றாங்க. அதாவது ஆடதான் சொல்றாங்க. ஒரே அடியில கொண்டுட்டியா அப்படின்னு துருதுரா கேட்கறாங்க. அந்த இடத்துல இருந்த ஹெல்னா இந்த தடவை உன்னை விட்டுறேன், ஆனா அடுத்த முறையும் இப்படி நடந்ததுன்னா உன்னோட இருதயத்தையும் நான் தின்றுவேன் அப்படிங்கிறாங்க. பனிப்பெண் போன உடனே இந்த உணவை நீ எடுத்து ருசித்து பாரு அப்படின்னு எல்லாம் துருதுராட்ட சொன்ன உடனே துருதுரா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.